ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் மேக்ரோஸ்க்கு ஒரு பட்டன் எப்படி அசைன் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை ஹோம் டேப்பில் போயிட்டு கிளியர் ஃபார்மேட்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த பட்டன் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஃபார்மேட்டுன்ற பட்டன். அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மேக்ரோஸ் சிங்கிள் கிளிக்கில் எல்லாம் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு இதை டெலீட் பண்ணிடுறேன். டெவலப்பர் டேப்பில் போயிட்டு இன்சர்ட் ட்ராப் டவுனில் கண்ட்ரோல்ஸ் குரூப்பில் இன்சர்ட் ட்ராப் டவுனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பட்டன் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி இந்த மேக்ரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த பட்டனுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். நேம் கொடுத்துட்டு எஸ்கேப் கீ கொடுத்துட்றேன். இப்போது பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் கிளியர் ஃபார்மேட்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ செலெக்ஷனில் இருக்குது டேட்டா. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அப்ளை ஆகிடும். மேக்ரோஸ் போய் நம்ம பார்க்கணுன்னா ஆல்ட் F8 கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த க்ரியேட் பண்ண மேக்ரோஸ் லிஸ்ட் இதில் இருக்கும். பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்கோட லொக்கேஷன் கண்டுபிடிக்கணுன்னா அதை டெலீட் பண்ணணும், சம்டைம்ஸ் தேவைப்படும். அதுக்கு ஆல்ட் F11 கொடுத்து VBA எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வியூவில் போயிட்டு இமிடியேட் விண்டோ, அதில் கொஷின் மார்க் அப்ளிகேஷன் டாட் ஸ்டார்ட்அப் பாத் கொடுத்து என்டர் கொடுத்துடலாம். இப்போ இதை காப்பி பண்ணி, இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணி கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். என்டர் கொடுத்த உடனே அந்த லொக்கேஷன் நம்மளுக்கு வந்துடும். இதுதான் பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்.